அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம கருட புராணத்தில் இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் சித்திரகுப்தன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இவரு தான் வந்து அ யமதர்மராஜாவுக்கு கணக்காளர் மாரி நம்மளுடைய குற்றங்களை, நம்ம செய்ற பாவங்களை எல்லாம் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு வருவாராம். அப்படி இருக்கும் பொழுது, நம்மளோட பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகளை வந்து யமதர்மராஜா தன் யமதூதர்கள்ட்ட சொல்லி நிறைவேற்ற செய்வார். அப்ப நம்ம உடலாலும் மனதாலும் செய்த பாவ புண்ணியங்களை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியதா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உடலால் செய்த பாவங்களுக்கும் சரி, மனதால நம்ம ஒரு திருடனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருந்தா கூட, அதுக்கும் ஒரு தண்டனை உண்டு. கெட்ட எண்ணங்கள் இருந்தால், ஒரு எண்ணம் வந்து கெட்டு போச்சுன்னா, அத நம்ம செயல்ல கொண்டாருவோம் தானே! ஒரு தவறான எண்ணம் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா, அத கட்டாயம் நம்ம வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளையும் அந்த தவற நம்ம செய்வோம். ஒரு எண்ணம்னு ஒண்ணுக்கு தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. ஸோ, அதனால மனதாலும் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தர கொலை பண்ணணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா நம்ம கொலை பண்ணல. அப்ப இங்க உலகத்துல நம்மளுக்கு தண்டனை கிடைக்காம இருக்கலாம். போலீஸ் நம்மள புடிக்காம இருக்கலாம். ஆனா, அந்த மனசுல ஏற்பட்ட அந்த கெட்ட எண்ணம் வந்து யமதர்மராஜாவுக்கு அதாவது சித்திரகுப்தனுக்கு கட்டாயம் அது தெரிஞ்சிருது. அதனால தான் இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, உடலால செய்த பாவமாக இருந்தாலும் சரி, மனதால செய்த பாவமாக இருந்தாலும் கட்டாயம் தண்டனை உண்டு. அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் இன்னொன்னு என்ன, பெரியவரை ஏசுதல், தவறான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசுதல், நீச்ச பாஷையில் பேசுதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம இப்போ பரவலா ரொம்ப பேர் எடுத்தா கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. ஒரு குடும்பத்துல பார்த்தா அம்மா, அப்பா, பிள்ளை கூட பேசும். அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை பிரைமரி ஸ்கூலா இருந்துச்சுன்னா, அது வீட்ல பேசாது, வெளிய போய் பேசும். ஆனா அம்மா, அப்பாவுக்கு தெரியாது. ஆனா அம்மா, அப்பா என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைய அப்படி கேள்விப்பட்டாங்கன்னா, பிள்ளைய அடிப்பாங்க. ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத அவங்க திருந்த மாட்டாங்க. இந்த மாரி நீச்ச மொழியிலே மற்றவர்களை திட்டுவது, பெரியவர்களை ஏசுவது, காலால் பிறரை எத்துவது, மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து பாவச் செயல்ல தான் போய் சேருது. அதுக்கான தண்டனைகளும் கிடைக்கும். அதாவது இந்த நீச்ச பேச்சு பேசுறவங்களுக்கு என்னன்னா, அவங்க வாயில இருந்து அப்படியே புழுவா கொட்டுமா அப்படின்னு இங்க போட்டிருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு தண்டனை கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.